தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிருந்தாங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள், எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், அதே நேரத்தில் தடைகள் பிரச்சனைகள் நீங்கிறது, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் வர்றது, மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அளிக்கிறது. இந்த மாதிரி அந்த ஏழரை சனியை விலகி எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வரப்போறாருங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வரும் பொழுது அவங்களுக்கு தாய் உடல்நல பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடுகள், உறவுகளால மனக்கசப்புகள், அதே நேரத்துல மாணவர்கள் கல்வியில ஒரு மந்தத்தன்மை வர்றது, எடுக்கும் முயற்சிகள்ல தடைகள் பிரச்சனைகள் வர்றது, அதே நேரத்துல வாகனம் பயணங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன விபத்துக்கெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும், அதாவது முதல்ல ஒரு சனிக்கிழமையில தன்னுடைய தாய்க்கு வந்து புடவை மற்றும் ஸ்வீட்டு பழங்கள் இதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க பக்கத்தில் இருக்காங்க இல்லை ஊரில் இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஊரில் இருந்தால் ஃபோன்லேயோ இல்லை பக்கத்தில் இருந்தால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிருந்தாங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள், எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், அதே நேரத்தில் தடைகள் பிரச்சனைகள் நீங்கிறது, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் வர்றது, மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அளிக்கிறது. இந்த மாதிரி அந்த ஏழரை சனியை விலகி எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வரப்போறாருங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வரும் பொழுது அவங்களுக்கு தாய் உடல்நல பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடுகள், உறவுகளால மனக்கசப்புகள், அதே நேரத்துல மாணவர்கள் கல்வியில ஒரு மந்தத்தன்மை வர்றது, எடுக்கும் முயற்சிகள்ல தடைகள் பிரச்சனைகள் வர்றது, அதே நேரத்துல வாகனம் பயணங்கள்ல கொஞ்சம் கவனம், சின்ன சின்ன விபத்துக்கெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால எந்த விஷயத்திலும் பொறுமை நிதானத்தோடு செயல்படணும், யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், எந்த விஷயத்தையும் பொறுமை நிதானத்தோடு செயல்படுறதுனால நாசுக்காக கையாளுறது இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில இருக்குங்க. வியாபாரிகளுக்கு அப்படி வியாபாரத்துல புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. உங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாதுங்க. அது கூட்டாளிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உயரதிகாரிகள் சகோதரிகள் அனுசரிச்சு போகணும், யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளணும். மாணவர்களுக்கு அப்படிங்கிறது கல்வியில அதிக கவனம் செலுத்தணும். அதாவது எந்த நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுட்டு அன்னைக்கு பாடங்கள் அன்னைக்கு படிக்கிறது நல்லது. தேவையில்லாத இந்த காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பெற்றோர் ஆசிரியர் சொல் கேட்டு நடத்த வேண்டியது மிக மிக அவசியங்க. அடுத்து வந்து கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையில எல்லா வகையில புதிய புதிய முயற்சிகள்லாம் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருந்தாலும் தடைகள் பிரச்சனை காமிக்கிறதுனால விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி தரும். யாரையும் முழுமையான சம்பள விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு தலைமை அனுசரித்து போகணும், தேவையில்லாத நட்புல இருந்து விலகி இருக்கணும், அதே நேரத்துல சகாக்களை கவனமாகணும், மக்களை அணுகும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சார், இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 2025 திருக்கணி ரீதியா வந்து சனிப்பயிற்சி வந்து தொடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ 2026 வந்து சனிப்பயிற்சி அப்படின்ற மாதிரி தொடங்கியிருக்கு. அது என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன வேறுபாடு? பொதுவாகவே பார்த்தோம்னா சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஏன் அப்படின்னா அவர் வந்து பூமியிலிருந்து மிக தொலைவில் கிரகம் இருக்கிறதுனால ஒரு ராசியும் கடக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனாலதான் அவரை நம்ம மந்தன் அந்த மாதிரிலாம் சொல்றோம். மந்தன்னா நிதானமானவர் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோம்னா ஒரு ரீசெண்டா ஒரு சில நேரங்கள் இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனா காலத்துல சனி பயிற்சியில கொஞ்சம் டிலே வந்தது. எப்படின்னா பஞ்சாங்கம் ரீதியாக 2 வகையான சனி பயிற்சி இருக்குங்க. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்னன்னா அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் அவங்க வந்து வாக்கியத்துல
பாடல்களா, இப்போ கிரகநிலை வந்து இந்த வருடத்துல கிரகநிலை இந்த மாதிரி இருக்கும்ட்டு ஒரு பாடல்களா ஒரு கணிதத்தை எழுதி வச்சாங்க. அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அதை வந்து கோவில்கள்ல பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர்றதுனால அது கோவில்ல இப்போ திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி எல்லாமே மற்ற கோயில்கள்ல திருக்கொள்ளிக்காடு இதெல்லாமே சனிப்பெயர்ச்சி நடத்தினாங்கன்னா அவங்க பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படியான சனிப்பெயர்ச்சியை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. திருக்கணிதம் அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து சயின்டிபிக்கா, அதாவது வந்து அந்த காலத்துல கோள்களை வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணித முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கண்களால் பார்த்து, ஓகேவா, கண்களால் ஒரு டெலஸ்கோப் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலையும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்து அதன் மூலம் கொண்டு வந்தது தான் திருக்கணிதம். இது வந்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டியால், அதாவது கண்களால் பார்த்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து திருக்கணித முறை. ஸோ இப்போ பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்துடுச்சா இல்லை இப்போதான் நடக்க போதான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நீங்க கோவில்ல இந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தினாலும் நம்ம பலன்கள் வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணிதம் படியான பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். வாக்கியப்படியாம நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் படியும் இருக்கும், ஆனா துல்லியமா. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படி, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்து மீனராசி, மதுரைன்றது வந்து மீனராசி, மதுரை மீனாட்சி அது அப்படின்றது மீனராசி. ஓகேங்களா? திருப்பரங்குன்றமும் மதுரை பக்கத்துல இருக்குது, அது மீனராசி. இப்போ திருப்பரங்குன்றத்துல கரெக்டா ஒரு 1.5 years முன்னாடி வந்து ஜனவரியில 2025 பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அதற்குரிய பலன்களை தருவார். அதன்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி, ஆனால் ஜனவரி மாசத்துல இருந்தே திருப்பரங்குன்றம் பிரச்சனை அதிகமாகி அதன் மூலம் சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ சனி அங்க வந்துட்டதுனாலதான் திருப்பரங்குன்றத்துல அந்த பிரச்சனை உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்களை போய் கேட்டுன்னு வச்சா தலைவலி அதிகமா இருக்கு, மனக்குழப்பம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணித ரீதியான பலன்கள் மிகவும் அக்யூரசி கொடுக்கும். அதற்காக நம்ம வாக்கியத்தை நம்ம ஒதுக்கிற முடியாது, ஏன்னா அது பாரம்பரியமாக பயன்படுத்துறதுனால. இப்போ நடக்கிற சனிப்பெயர்ச்சி வந்து திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுங்க. இது வந்து வாக்கிய ரீதியான சனிப்பெயர்ச்சி. சரி சார், இப்போ வருடங்களை பற்றி நிறைய பயிற்சிகள் நிறைய வருதுன்னு தெரியும், ஆனா முக்கியமா இந்த சனிப்பெயர்ச்சி மட்டும் அதிகமாக எதிர்பார்த்து பார்க்குறோம். அதாவது ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மட்டும்தான் மிகவும் தெளிவான, அதாவது வந்து எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அது சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றங்களை நல்லா உணர முடியும். மற்ற பெயர்ச்சிகள் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இதனுடைய பெயர்ச்சி காலகட்டம்லாம் இப்போ சந்திரன்லாம் ஒரு 2.25 நாளுக்கு ஒரு ராசி மாறும், சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதில் வந்து பெரிய அளவு மாற்றங்களை நார்மல் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ராசி பலன்களை சந்திரன் வச்சு டெய்லி ராசி பலன் எழுதும் போதும் அக்யூரசி வரும். பட் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயிற்சிகள் தான். அதில் சனி பயிற்சி ஏன் சார் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கிறதுனால அதனுடைய நன்மையோ தீமையோ நீண்ட காலம் நீடிக்குது. அதனுடைய வழி அதிகமாக இருக்கும், இல்லை அதனால் வரக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சனி பயிற்சியை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும், அதாவது முதல்ல ஒரு சனிக்கிழமையில தன்னுடைய தாய்க்கு வந்து புடவை மற்றும் ஸ்வீட்டு பழங்கள் இதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க பக்கத்தில் இருக்காங்க இல்லை ஊரில் இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஊரில் இருந்தால் ஃபோன்லேயோ இல்லை பக்கத்தில் இருந்தால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். நான் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நம்ம வந்து ஜோதிடத்தில் அவங்க
நம்மளை சார்ந்து வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் பிரச்சனை வருது, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரங்களும் மற்றும் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இது போன்ற ஆலோசனைகள் வேணும்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்தும் வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் செய்து தரப்படும். அதே நேரத்தில் பரிகாரங்கள், துல்லியமான பரிகாரங்கள், உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்றது வந்து மிகவும் அந்த பரிகாரம் துல்லியமான பரிகாரம். அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் தீர்க்கப்படும்.